strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் CCF உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபீரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் IPL 2025 மேட்ச் 39 ப்ரிவியூ தான். பிட்வீன் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் vs குஜராத் டைட்டன்ஸ் அட் ஈடன் கார்டன்ஸ். KKR ஹோம் கேம். KKR எதிர்பார்த்த அளவுக்கு இந்த சீசன் அவங்களுக்கு போலன்னு தாங்க உண்மையா சொல்லி ஆகணும். ஒரு டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் மாதிரி விளையாடினாங்களா கேட்டீங்கன்னா சத்தியமா கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். அதாவது சர்டன் மூமெண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் மாதிரி விளையாடினாங்க, ஆனா அந்த கன்சிஸ்டன்சியை அவங்க காமிக்கல. அதுதான் பெரிய பிரச்சனையா வந்து அமைஞ்சிருச்சு இந்த சீசன்ல. அவங்களுக்கு பிளே ஆஃப் போகணுன்ற ஒரு ஆசை இருந்துச்சுன்னா இதுக்கப்புறம் கண்டினியூஸா அவங்க வந்து பாத்தீங்கன்னா கேம்ஸ் வின் பண்ணா மட்டும்தான் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கிடைக்கும். இல்லை என்றால் அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 6 ஆர் நம்பர் 7ல வந்து பாத்தீங்கன்னா முடிக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து அமைஞ்சிரும். ஸோ டஃப் டைம்ஸ் ஃபார் KKR, தே நீட் டு ஸ்டெப் அப்ங்க. அவங்களோட பெஸ்ட் பிளேயர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பொட்டன்ஷியலை காமிச்சே ஆகணும். அப்படி ஒரு சுச்சுவேஷன்லாம் வந்து KKR வந்து அமைஞ்சிருக்காங்க. அண்ட் அவங்களோட ஹோம் கேம்ஸ்லாம் ரொம்பவே கிரிட்டிக்கலா வந்து அமைய போகுது, அதுல எந்த டவுட்டுமே இல்லை. அஜிங்க ரஹானே ஆஸ் அ கேப்டனா ஆக்சுவலி இந்த டீம்ல வந்து பாத்தீங்கன்னா யார் ஓரளவுக்கு கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னா அஜிங்க ரஹானே தான் நம்ம சொல்ல முடியும். மற்றபடி பாத்தீங்கன்னா நிறைய பிளேயர்ஸ் இன்கன்சிஸ்டன்டா இருந்திருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ இது ஒரு மிகப்பெரிய டிராபேக்கா அமைஞ்சிருக்கு. இன்னொரு பக்கம் நீங்க GT எடுத்துக்கிட்டீங்கன்னா தேர் ஆன் அ ரோல். நல்லா 10 பாயிண்ட்ஸ்ல சூப்பரா இருக்காங்க, பாயிண்ட்ஸ் டேபிள்ல மேல டாப்ல. ஸோ அதனால எப்படியாவது அவே கேம்ஸும் அவங்க வின் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா இன்னும் ஒரு 3 கேம்ஸ் அவங்க வின் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டாப் 4 ஷூரிட்டி. ஆனா டாப் 2க்கு எய்ம் பண்ணுவாங்க GT. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா எப்படியாவது இந்த அவே கேம்ஸ் வின் பண்ண பார்ப்பாங்க. அவே கேம்ஸ்ல ஒரு 2 கேம் வின் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் GT, ரிமைனிங் இருக்கிற ஹோம் கேமை வின் பண்ணிட்டாங்கன்னா டெஃபினட்டா அவங்க டாப் 2குள்ள போக சான்சஸ் நிறையவே இருக்கு. இட்ஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங் பேட்டில். ஸோ 2 டீமோட ஹெட் டு ஹெட் எடுத்து பார்ப்போம். 2 டீமோட ஹெட் டு ஹெட் எடுத்தா மொத்தம் 4 மேட்ச் ஆடி இருக்காங்க. அதுல ஒரு மேட்ச் மழைனால போயிடுச்சு. GT 2 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க, KKR ஒரு மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி GT ஹேவ் அன் அப்பர் ஹேண்ட். ஓவரால் ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் பார்க்கும்போது சாம்பிள் சைஸ் ரொம்ப கம்மி தான். அண்ட் ஈடன் கார்டன்ஸ்ல ஒரே ஒரு மேட்ச் தான் விளையாடிருக்காங்க, அதுவும் GT வின் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, ஒரு 180 அவுட் ரன்ஸ் வந்து சேஸ் பண்ணி வின் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச்க்குள்ள போகும்போது ஆப்வியஸ்லி GT ஃபேவரேட்ஸா தான் போறாங்க, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பட் என்னோட ப்ரெடிக்ஷன் எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த மேட்ச்ல KKR ஒரு ஃபைட் கொடுத்து வின் பண்ணுவாங்களோன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஐ எம் எக்ஸ்பெக்டிங் a க்ளோஸ் மேட்ச் பிளஸ் KKR வின். இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஒரு ப்ரெடிக்ஷன். கரெக்டாகவும் போகலாம், தப்பாகவும் போகலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஹோம் டீம் KKR பிளேயிங் 11 என்ன, அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன இருக்கும்ன்றதை டிஸ்கஸ் பண்ணலாம். பிளேயிங் 11ல கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்து ரைஸ் ஆகுது. குவிண்டன் டி காக் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருச்சு, ஒரு மேட்ச் தான் பெர்ஃபார்ம் பண்ணாரு, மற்றபடி எல்லா மேட்சும் ஃபெயிலியர். குர்பாஸ்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாமான்னு என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா குர்பாஸ்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம். குவிண்டன் டி காக்கு ஒரு 2 மேட்ச் பிரேக் விடுங்க. மேபி அந்த ஒரு பிரேக் வந்து அவருக்கு பயங்கரமா ஹெல்ப் ஆகும்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. மேபி குர்பாஸ்க்கு ஒரு டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணி பார்க்கலாமே KKR. புரியுதா உங்களுக்கு? சோ அதனால நான் என்னன்னா கண்டிப்பா அந்த ஒரு சேஞ்ச் பண்ணுவேன், ஒரு டிஃபரன்ஸ்க்காக. ஜஸ்ட் கிவ் அ பிரேக் டு டிகாக். குர்பாஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க, ஃப்ரெஷ் மைண்டோட வந்து விளையாடுவாரு. சோ அந்த ஒரு சேஞ்ச் வேணா நான் பண்ணுவேன், தவிர மற்றபடி பிளேயிங் 11ல வேற எந்த சேஞ்சஸும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவங்க ஸ்ட்ராட்டஜி இஸ் வெரி சிம்பிள்ங்க. இந்த ஈடன் கார்டன்ஸ்ல பிளாட் ட்ராக் தான் மோஸ்டா அமையும். ஸோ டியூ ஒரு ஃபேக்டர் வரும், எப்படியா சேஸ் பண்ண தான் பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிக்கிற டீம் இது கிடையாதுங்க. டாப் ஆர்டர் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்து தான் விளையாடுவாங்க. அங்கிரீஷ் ரகுவன்ஷியா இருக்கட்டும், இல்ல அஜிங்க ரஹானேவா இருக்கட்டும், கொஞ்சம் சென்சிபிளா ஆடணும். அதே மாதிரி KKR மிகப்பெரிய ப்ராப்ளம் இந்த சீசன்ல என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட மிடில் ஆர்டர் இன்கன்சிஸ்டன்சி. வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங், ஆண்ட்ரூ ரசல், இவங்க 3 பேருமே ஒரு மிகப்பெரிய லெட் டவுன் ஆக்சுவலா KKR இந்த சீசன்ல. பிரச்சனை என்னன்னா 3 பேரோட பேட்டிங் பொசிஷனும் மேட்ச் டு மேட்ச் மாறிக்கிட்டே இருக்குங்க. ஒரு ஸ்டெடி பொசிஷன் இருக்க மாட்டேங்குது. எஸ்பெஷலி ரிங்கு சிங்கும் சரி, வெங்கடேஷ் ஐயர்தும் சரி. அண்ட் ரமன்தீப்பும் வந்து பாத்தீங்கன்னா லைக் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இந்த சீசன்ல அவங்க விளையாடல. இதெல்லாம் வந்து ஒரு மேஜர் டிராபேக்கா KKRக்கு வந்து அமைஞ்சிருச்சு. அவங்களோட மிடில் ஆர்டர் அண்ட் லோவர் மிடில் ஆர்டர் ஃபயர் ஆகலைங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த மேட்ச் ஃபயர் ஆகும்ன்ற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ அதுதான் அவங்க கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணணும். டாப் ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி சம்டைம்ஸ் அஜிங்க ரஹானே ஒரு நல்ல ஒரு பேஸ் செட் பண்ணிட்டு போயிடுறாரு, ஆனா அதை வந்து கேப்சரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க மிடில் ஆர்டர். ஐ எம் எக்ஸ்பெக்டிங் a lot from ரிங்கு சிங் அண்ட் வெங்கடேஷ் ஐயர் இந்த மேட்ச்ல. இன்கேஸ் இந்த மேட்ச் KKR தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐ டோன்ட் திங்க் சோ தே கேன் பவுன்ஸ் பேக் அண்ட் கோ இன்டு தி டாப் 4. ரொம்பவே கஷ்டமா இருக்கும். கிட்டத்தட்ட இது ஒரு டூ ஆர் டே மேட்ச் அவங்களுக்கு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நான் KKR வின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்றேன். மேபி இது ஒரு டூ ஆர் டே மேட்ச்ன்றதுனால அவங்களோட பெஸ்ட் எஃபர்ட்டை கொடுப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். இன்னொரு பக்கம் குஜராத் டைட்டன்ஸ் அவங்களோட பிளேயிங் 11 சாலிடா இருக்குங்க. இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க இஷாந்த் சர்மா பொசிஷன்ல வெதர் ஒரு வாஷிங்டன் சுந்தர் எடுத்து வரலாமா இல்ல இஷாந்த் சர்மாவே மெயின்டைன் பண்ணலாமா, அது ஒரு ஆப்ஷன் அவங்களுக்கு இருக்கு. அதனால அது ஒரு பிரச்சனை இல்ல. தே கேன் டிசைட் அக்கார்டிங் டு த கண்டிஷன்ஸ் நான் கண்டிப்பா சொல்லுவேன். மற்றபடி பிளேயிங் 11ல எந்த சேஞ்சும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அண்ட் அவங்களோட பேட்டிங் ஆர்டர் சார்ட்டடா இருக்கு. சுமன் கில், சாய் சுதர்ஷன் நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. எஸ்பெஷலி சாய் சுதர்ஷன் ஃபேண்டாஸ்டிக் ஃபார்ம்ல இருக்காரு. இப்பதான் ஜாஸ் பட்லர் ஒரு ஃபேண்டாஸ்டிக் 97 அடிச்சாரு. மிடில் ஆர்டர்லயும் பாத்தீங்கன்னா ருத்தர்ஃபோர்ட் நல்லா விளையாடுறாரு. ஷாருக் கான் நல்ல ஒரு ஹிட்டர், தெவாட்டியா நல்ல ஒரு ஃபினிஷர். ஸோ எல்லாமே கரெக்டா அவங்களுக்கு வந்து அமைதுன்னு தான் சொல்ல முடியும். மேபி சுப்மன் கில் இந்த மேட்ச்ல கொஞ்சம் சாய் கிஷோரை பெட்டரா யூஸ் பண்ணா நல்லா இருக்குங்க. அவர்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன்ல வந்து ரஷீத் கானை விட பெட்டர் ஸ்பின்னர் அவர் தான். ஸோ ரஷீத் கானுக்கு நீங்க 3-4 ஓவர் கொடுக்கறதுக்கு சாய் கிஷோருக்கு முதல்ல ஒரு 3 ஓவர் கொடுத்தா பெட்டரா இருக்கும்ன்ற மாதிரி தோணுது. லாஸ்ட் மேட்ச்ல 1 ஓவர் தான் கொடுத்தாரு, அதுவும் லாஸ்ட் ஓவர் வின் பண்ணிட்டாங்க, அது பெருசா தெரியல. பட் லெஃப்ட் ஹேண்டர்ஸா இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா சாய் கிஷோர் நல்லா போடுவாரு. பரவாயில்ல, ரன்னு கொடுத்தாலும் பரவாயில்ல, இஸ் விக்கெட் டேக்கன்றதா என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு ஒரு
கன்சர்னா இருக்கு ஜிடி பாயிண்ட் ஆஃப் வியூல கில் கேப்டன்ஷிப்ல. மற்றபடி எல்லாமே அவங்களுக்கு பெர்ஃபெக்டா போகுது, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ பேப்பர் வைஸ் ஃபார்ம் வைஸ் பார்க்கும்போது ஜிடி தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. தே கேன் ஆல்சோ பீட் கேகேஆர் இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல. பட் நான் வந்து ஏதோ ஒரு கட் ஃபீலிங், இது ஒரு டூ ஆர் டே மேட்ச்ன்றதுனால ஐ ஃபீல் லைக் கேகேஆர் வில் ஷோ தேர் பெட்டர் கேம்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. பார்க்கலாம், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. கேகேஆரா ஜிடியா? இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபேண்டசி பிளேயிங் 11 ப்ரெடிக்ஷனுக்குள்ள போவோம். ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா 6 players from GT and 5 players from KKR போறாங்க. முதல்ல ஜிடிக்கு போவோம். ஸோ ஜிடில இருந்து ஓப்பனிங்ல சுப்மன் கில், சாய் சுதர்ஷன், ஜாஸ் பட்லர் கண்டிப்பா நான் எடுத்துருவேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க எய்தர் கோ ஃபார் ரிதர்ஃபோர்ட், உங்களுக்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் வேணா ரிதர்ஃபோர்ட் போங்க, இல்லனா யூ கேன் கோ ஃபார் தெவாட்டியா, அவர் ஃபினிஷ் தான் பண்ணுவார். ஸோ மோஸ்டா ரிதர்ஃபோர்ட் வந்து நம்பர் 4ல ஷூரிட்டியா வந்துடுறாரு. ஸோ ரிதர்ஃபோர்ட் நான் போவேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஐ வில் கோ வித் ஃபாஸ்ட் பவுலர் பிரசித் கிருஷ்ணா, செம்ம ஃபார்ம்ல இருக்காரு, நல்ல ஒரு விக்கெட் டேக்கிங் எபிலிட்டியில இருக்காரு. ஸோ வில் கோ வித் பிரசித் கிருஷ்ணா அண்ட் சொல்லஸ் வந்து பாத்தீங்கன்னா முகமது சிராஜ். ஸோ இந்த ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் 4 overs போடுவாங்க, உங்களுக்கு விக்கெட்ஸ் எடுக்க சான்சஸ் இருக்கு, பாயிண்ட்ஸும் வரும். இன்னொரு பக்கம் கேகேஆர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐ வில் கோ வித் அஜிங்கே ரஹானே, நல்ல ஃபார்ம்ல இருக்காருங்க, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அங்கேஷ் ரகுவன்ஷி அவரும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல நிக்ல இருக்காரு. அதுக்கப்புறம் ஐ வில் கோ வித் ரிங்கு சிங்குங்க, தில்லுக்கு துட்டா போறேன், பார்க்கலாம் ரிங்கு சிங் என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சுனில் நரேன் அண்ட் கண்டிப்பா வருண் சக்கரவர்த்தி. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட பிளேயிங் 11 ஃபேண்டசி ப்ரெடிக்ஷன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இதே டீம் எடுத்து விளையாடுங்க. நான் எப்பவும் சொல்ற அட்வைஸ் தான், ஃப்ரீ லீக் விளையாடுங்க, வின் பண்ணா ஜாலியா இருக்கும், தோத்தா பெரிய லாஸ் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.